இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க வந்திருக்கு. ப்ரெட் மலாய் டோஸ்ட் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ஸ்வீட்டை விரும்பக்கூடியவங்க இதை வேணான்னே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு hirassamayal. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெட் மலாய் டோஸ்ட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். பிரெட் 10 ஸ்லைசஸ், பால் 1.5 கப், சர்க்கரை 3/4 கப், பால் பவுடர் 1 கப், நெய் 1 டீஸ்பூன், ரவை 1/4 கப், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம இந்த ரெசிபியை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரெட் ஸ்லைசஸை இது போல் ஓரங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி அதையும் 4 துண்டாக போட்டுக்கணும். இது போல் சின்ன சின்ன பீசஸாக எல்லா ப்ரெட்டையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யிலே பொரித்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் அது ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, பட்ஜெட்டுக்கும் நல்லதில்லை. அதனால் நான் இன்றைக்கி ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இந்த ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையும் அந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரெட்டை சேர்க்கணும், இல்லைன்னா எண்ணெய் எல்லாத்தையும் உறிஞ்சிரும். இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்திருக்கு. நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். எல்லா ப்ரெட் துண்டுகளையும் இது போல் திருப்பி போட்டு நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து இது போல் ஒரு கரண்டியில் சேர்த்து அதில் இருக்கிற எக்ஸஸான ஆயில் எல்லாத்தையும் நம்ம வடித்து எடுத்துடலாம். இது போல் ஒரு தட்டில் நம்ம அந்த கரண்டியை வச்சிட்டோன்னா அதில் இருக்கிற எக்ஸஸான ஆயில் எல்லாம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் நம்ம அடுத்த ப்ரெட் ஸ்லைசஸ்லாம் போட்டு இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கவே கூடாதுங்க, எண்ணெய் எல்லாத்தையும் உறிஞ்சிரும். ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா ப்ரெட் ஸ்லைசஸையும் இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு சுகர் சிரப் செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கோங்க. 3/4 கப்பு போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது மெஷரிங் கப் அளவு இல்லைங்க, நான் நார்மலாக காஃபி குடிக்கிற கப்பால் 3/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பாலே எல்லா பொருட்களையும் அளந்துக்கலாம். நான் இந்த சர்க்கரை கூட 1/2 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சர்க்கரை பாகு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. அதுக்கு முந்தின ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அதாவது நல்ல ஒரு பிசுபிசுப்பு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட சர்க்கரையை போட்டு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக 2 நிமிஷம் இது கொதிச்சிச்சுங்க. 2 நிமிஷத்தில் நமக்கு இந்த பிசுபிசுப்பு கிடச்சிரும். நீங்கள் அதுக்கு அதிகமாக கொதிக்க வைக்க தேவையில்லை, இதுவே போதும். பாருங்கள், இது போல். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒருத்தர் நல்லா கலந்து விட்டுடலாம். இது நம்ம ரொம்ப நேரம் ஜீராவில் வைக்கக்கூடாதுங்க, உடனே எடுத்துடணும். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உடனே எடுத்துருங்க. ஒரு 30 செகண்ட் இருந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா hirassamayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெட் ஸ்லைசஸை நம்ம ஜீராலேருந்து எடுத்துடலாம். இது போல் ஒரு கரண்டியில் நம்ம வடித்து எடுத்துடலாம். எக்ஸஸாக இருக்கிற இந்த ஜீரா எல்லாமே வடிஞ்சிடணும். பேலன்ஸ் இருக்கிற இந்த சர்க்கரை பாகை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நமக்கு தேவைப்படும். அடுத்ததாக அதே பேனில் நம்ம எந்த கப்பால் சர்க்கரை அளந்தோமோ அதே கப்பால் 1.5 கப்பு போல் பால் சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 கப்பு ரவை சேர்த்து நம்ம ஒருத்தர் நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ் இப்போ ஆஃபில் இருக்குது. நம்ம இந்த ரவை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பால் கொதி வரும்போது ரவையும் கூடவே வெந்துடும். ரவை நல்லா வெந்து வரும்போது நல்லா கெட்டியாகி வரும். பாருங்கள், ரவை வெந்து நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை பாகை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒருத்தர் கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பால் 1 கப்பு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம்.
இது ஸ்டார்டிங்கில் கட்டி கட்டியாக ஆன மாதிரி தெரியும், ஆனால் நம்ம கலக்க கலக்க கரெக்டாக வந்துடும். நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக ஹல்வா எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஹல்வா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட லிங்க்கை மேலே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த பால் பவுடர் நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டோம்னாக்கா நமக்கு இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நமக்கு உள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண இந்த கோவா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் கெட்டியாகிடுங்க. இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு அந்த ப்ரெட்டில் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு ப்ரெட் துண்டை எடுத்து அதில் இந்த கோவாவை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஓரங்களில் எக்ஸஸாக இருக்கிற அந்த கோவா எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி சமப்படுத்தி விட்டுருங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். ஒரு ப்ரெட் மேலே இந்த கோவாவை வச்சு இன்னொரு ப்ரெட்டை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து ஓரங்களை நம்ம ஷேப் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதே போல் நம்ம எல்லா ப்ரெட்லேயும் செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்ட்டான ஜூஸியான ப்ரெட் மலாய் டோஸ்ட் நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் உள்ள மற்ற வீடியோஸையும் பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிராசமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.